தீவிர சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கலும் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குடைய முதற்கட்ட விசாரணைக்காக நேற்று நேரில் ஆஜர் ஆகும்படி விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க. இருதரப்பு வழக்கறிஞர்களுமே நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 2 பேருமே பரஸ்பரமாக பிரிந்து விடுவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். வாழ்நாள் ஜீவனாம்சம், குழந்தைகளுடைய எதிர்கால சொத்து பாக பிரிவினைகள் குறித்து அனைத்துமே ஏற்கனவே பேசி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. தேர்தல் பணிகள், பாதுகாப்பு காரணங்களுமே விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் காணொலி காட்சி வாயிலாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர் ஆகும்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் சங்கீதா விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வர ஜூன் 15ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்களாம். நேற்று விசாரணை நடப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நிலையில அவங்களுடைய வழக்கறிஞர்கள் ஒரு புதிய மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் பரஸ்பரமாக பேசி இருவரும் பிரிந்து விடுவதாகவும் விஜய் சங்கீதா தீர்மானிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏற்று வழக்கு நீதிபதி அவர்கள் ஒத்தி வச்சிருக்காரு. ஸோ இனி வரும் நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.